ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், நட்புக்கும் ஒரு எல்லை உண்டுன்னு ஸ்டாலின் சார் இப்போ கோடு போட்டுட்டாரோ? ஆட்சியில் பங்கில்லைன்னு அவர் சொன்னது ராகுல் காந்தியை மட்டுமில்ல, ஒட்டுமொத்த கதர் சட்டைகளையும் அப்செட் ஆக்கிருக்கு. இதுக்கு நடுவுல கேசி வேணுகோபால் சார் உள்ள வர்றது ஏதோ ஒரு பெரிய மூவுன்னு தோணுது. இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. தமிழகத்தில் கூட்டணியாட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை, அது இங்கு நடைமுறைக்கு வராது என முதலமைச்சர் ஸ்டாலின் சமீபத்திய பேட்டியில் மிகத் தெளிவாக போட்டு உடைத்துள்ளார். 2. ஆனால் ஆட்சியில் பங்கு என்பது எங்களது உரிமை, அதை மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என மாணிக்கம் தாகூர் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் எக்ஸ் தளத்தில் காரசாரமாக பதிவிட்டு வருகின்றனர். 3. தற்போதைய தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் மீது திமுக தரப்பில் அதிருப்தி நிலவுவதால் அவருக்கு பதிலாக அகில இந்திய பொதுச் செயலாளர் கேசி வேணுகோபால் தமிழக விவகாரங்களை நேரடியாக கவனிக்க வரவுள்ளதாக தெரிகிறது. 4. கேசி வேணுகோபால் வருகையின்போது தவேகா தலைவர் விஜயை சந்திக்க வாய்ப்புள்ளதாக ஒரு பக்கம் கிசுகிசுக்கப்படுகிறது. விஜயுடன் கூட்டணி அமைத்தால் அது கேரளாவிலும் காங்கிரசுக்கு லாபமாக அமையும் என்பது ஒரு கணக்கு. 5. காங்கிரஸ் இம்முறை திமுகவிடம் குறைந்தது 35 தொகுதிகளை எதிர்பார்க்கிறது. ஆனால் திமுக 20-25 தொகுதிகளுக்கு மேல் தர தயங்குவதுதான் இப்போதைய மெயின் பஞ்சாயத்து. 6. ஸ்டாலினை நான் சகோதரராகவே பார்க்கிறேன், ராகுலும் கவலைப்படவில்லை என முதல்வர் ஒரு பக்கம் சமாதானம் சொன்னாலும் இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே ஈகோ வார் பலமாகவே இருக்கிறது. 7. பிப்ரவரி 22ஆம் தேதி திமுக காங்கிரஸ் இடையிலான அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளது. அப்போதுதான் கை சின்னம் உதயசூரியன் கூட இருக்குமா இல்லை விசில் பக்கம் போகுமான்னு தெரியும். கண்ணா, பங்கு வேணும்னு கேக்குறது தப்பில்ல, ஆனா தரமாட்டேன்னு சொல்றது அவங்க இஷ்டம். இப்போதைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு வெண்டிலேட்டர்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. விஜயோட ஆட்சியில் பங்கு ஆஃபர் காங்கிரஸை ரொம்பவே யோசிக்க வைக்குது. ஸ்டாலின் ராகுலை சமாதானம் செய்வாரா இல்லை கேசி வேணுகோபால் புதிய ரூட் போடுவாரா? 2026ல இந்த அதிகார அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசிலடிக்க போறாங்க பாரு. இட்ஸ் a high stakes game of political chess where one move towards Vijay could change the entire landscape of TN politics பாஸ். காங்கிரஸ் திமுக கூட்டணியை விட்டு போகுமா இல்லை 5000 ரூபாய்க்கு பிறகு ஸ்டாலின் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டாரா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை. ஒரு விசில் போடுங்க பாஸ்.